இப்போ நம்ம செய்ய போகிறது பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னு வச்சுங்க, அம்மா என்ன வேணும் நம்மளை போட்டு நச்சரிப்பாங்க. ஆனால் பார்த்தா வீட்டில் டக்குன்னு எந்த பொருளும் இருக்காது. அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா உடச்சக்கல்ல போட்டால் முறுக்கு. எப்படி வீட்டில் கொஞ்சம் அரிசி மாவு இருக்கும், உடச்சக்கல்ல கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். இந்த அரிசி மாவையும் உடச்சக்கல்லையும் வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பசங்க தேவையானதை ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். உடச்சக்கல்ல 1/2 கப்பு, 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதில் போடுறதுக்கு கருப்பு எள்ளு கொஞ்சம், ஓமம் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் இருந்தது. நெய்யும் போட்டுக்கலாம், பட்டரும் போட்டுக்கலாம். அது பிசைகிறப்போ கொஞ்சோண்டு எண்ணெயை காய வச்சு மாவில் ஊற்றிக்கலாம். இதுதான் இப்போ தேவையான பொருள். இப்போ உடச்சக்கல்லையை மட்டும் இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, உடனே 5 நிமிஷத்தில் முறுக்கு ரெடி ஆகிடும். இதை இப்போ பவுடர் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நான் உடச்சக்கல்லையும் அரிசி மாவையும் அரைச்ச பவுடருங்களை அப்படியே ஒன்றா போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம கலக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளே இதெல்லாம் பேசினோம்னா டக்குனு முறுக்கு சுட்டுடலாம். அதில் இப்போ எண்ணெயை எடுத்துடுச்சு இதில் ஊற்றிடுறேன். இப்போ மாவில் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த தேவையான பொருள்லாம் போட்டு அப்படியே பிசைய வேண்டியது தான். ஓமம் போட்டுறேன், எள்ளு போட்டுறேன், இந்த பட்டர் போட்டுறேன், பெருங்காயம். இதை பிசைஞ்சிட்டு அளவு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போயே போட்டோம்னா பார்க்குறது நிறைய மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். பிசையும் போது அப்புறம் கம்மியாகிட்ட மாதிரி இருக்கும். உப்பு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறேன். இப்போ மாவு நல்லா பக்குவமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு, திட்டமாக நல்லாயிருக்கு. இப்போ குழாவில் மாவு போட்டேன். நம்ம ஸ்டைல் எப்படின்னா, நாங்கள் இப்படி நியூஸ் பேப்பரை பிரித்து வச்சுப்போம். வச்சுட்டு இதில் சுற்றிட்டு அப்படியே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி கரண்டிலாம் போட்டு தொப்புன்னு போட முடியாது. அதில் இப்போ நியூஸ் பேப்பரில் வச்சு வச்சிட்டோம். இப்போ எண்ணெயில் இப்போ இந்த முறுக்கு வேகிற வரைக்கும் இப்படி நல்லா கொதிக்கும். முறுக்கு வெந்துடுச்சுன்னா இது கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடும். அப்போ முறுக்கு வெந்துடுச்சின்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே கொதிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்ச எண்ணெய் இப்போ அப்படியே அமைதியாகிடுச்சு பாருங்க. இது நம்ம வெறும் உடச்சக்கல்லை போட்டதுனால இது ஒன்றும் செவுக்காது. இப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்க, இந்த முறுக்கு செய்ய கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். காய வச்ச நேரத்துக்குலாம் அந்த மாவை பிசைஞ்சிட்டோம். எண்ணெய் காயறதுக்குள்ள டக்குன்னு போய் இஞ்சி போட்டோம். பசங்க கேட்டாங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷத்தில் இந்த முறுக்கை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்க, முறுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் குட்டீஸ்க்கு ஈஸியாக செய்கிற உடனடி ஸ்நாக்ஸு உடச்சக்கல்ல முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.